கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னா என்ன சார்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஹெச்டிபியே எடுத்துப்போம். லிஸ்டான பிரைஸ் வந்து ரூ. 740 அப்படின்னு மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஐபிஓ பிரைசிங். அண்ட் லிஸ்ட் ஆன அன்னைக்கு 13% அப்ரிஷியேட் ஆகி 800 ப்ளஸ்ல போய் முடிஞ்சது. பட் ஆனால் கிரே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரூ. 1200. அப்போ ப்ரீமியமே வந்து 200, இது ஒரு 250னா ரூ. 450 வந்து ப்ரீமியமில் தான் இருந்தது. பட் ஆனால் லிஸ்ட் ஆனது வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ இது வந்து லாஸ்ட்டில் தான் நிறைய பேர் ஹெச்டிபி இத்தனைக்கும் இது வந்து பெரிய தெரிஞ்ச கம்பெனி. இதுலேயே வந்து இந்த அளவுக்கு மக்கள் லாஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ரூ. 1000 வாங்கினாங்களோ, ரூ. 1200 வாங்கினாங்களோ, அவங்க ஆல்ரெடி ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ வந்து வெயிட் பண்ணி அந்த ப்ரைஸ் கிராஸ் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்னே தெரியும். அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட இருக்க 100 ஷேர் ரூ. 1200 ஒரு ஷேர் வாங்கியிருந்தாங்கன்னா லாஸில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ரீமியம் வந்து ஜஸ்டிஃபைபிளா அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ என்எஸ்சி ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆக போகுதுன்னும் போது விதின் ஒரு 1 வீக்குள்ளேயே ரூ. 1600 ரூ. 2000 போயிடுச்சு. ஸோ அந்த இப்போ வந்து ₹2300 பக்கம் இருக்குது என்எஸ்சி பிஎஸ்சி மாதிரி. ஏன்னா பிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது என்எஸ்சி வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இருக்குன்னு நியூஸ் வந்ததுனால 1600லேருந்து 2300 ஒரு மாதம் கூட இல்லை, விதின் மேபி 2-3 வீக்ஸில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது வந்து லிஸ்ட் ஆகும்போது அதே 2300 லிஸ்ட் ஆகுமான்னு தெரியாது. ஹெச்டிபியில் நடந்த மாதிரி 1600 1800 லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா, யாரெல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்கினாங்களோ அவங்கள பேஷண்ட்டாக வெயிட் பண்ணாதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்.